Ladies and gentlemen, may I have your attention please? அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம், இந்த நாட்டின் உரிமைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த உரிமைகளை காக்க நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நாள், ஒரு சில நிமிடங்கள், ஒரு செயல், அதுதான் நம் வாக்கு. நம்மால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் நாளைய நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். அதனால் வாக்களிப்பது நம் உரிமை மட்டுமல்ல, அது நம் எதிர்காலத்திற்கான பொறுப்பு. ஒவ்வொரு வாக்கும் ஒரு குரல், ஒரு சக்தி, ஒரு புரட்சி. அந்த சக்தியை பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிப்பது அவர்களின் அடிப்படை உரிமையும் கடமையும் ஆகும். நாம் வாக்களிக்காமல் இருந்தால் நமது கருத்து வெளிப்படாது. 18 வயதை கடந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் வாக்களிக்கலாம். உங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்க்கவும். ஒரு வாக்குச்சாவடியில் பிரசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் போன்ற அலுவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் வாக்குப்பதிவில் சீராக நடைபெற உதவுவார்கள். நாம் வாக்களிக்க செல்லும் போது ஓட்டர் ஐடி, ஆதார் அல்லது பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். சில இடங்களில் மொபைல் போன்களை அனுமதிக்காமல் இருக்கலாம். எனவே ஆவணங்களை கொண்டு செல்வது நல்லது. வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் பெயரை சரிபார்த்து விரலில் மை வைத்து இவிஎம் இயந்திரத்தில் உங்கள் விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தவுடன் விவிபேட்டில் உங்கள் வாக்கு சரியாக பதிவானதா என்று பார்க்கவும். நாளைய நல்ல தமிழ்நாட்டை உருவாக்க இன்று நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அது நம் வாக்கை பதிவு செய்வது. வாக்களிப்போம், தேசத்தை முன்னேற்றுவோம். My vote, my voice.